வீக்கில் ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க. இது சோவியத் யூனியன் இருந்த சமயத்தில் ஜோசப் ஸ்டாலின் என்ன பண்ணாங்க, அந்த சமயத்தில் நிறைய மக்களை இனப்படுகொலை பண்ண ஒரு நிகழ்வினுடைய வெளிப்பாடு தான் இந்த நாள். இது ஏகப்பட்ட நாடுகளில் நடந்துச்சு. அது குறிப்பாக சொன்னால் லாட்வியா, எஸ்டோனியா, ஜெர்மனி, ஃபினிஷு, அயர்லாந்து, சைனீஸ்ன்னு சொல்லிட்டு பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பிரச்சனை நடந்தது. ஏன் இதை இவங்க பண்ணாங்க அப்படின்னா, தூய்மைப்படுத்துதல் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து நம்ம நாட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் சித்திரவதை பண்ணி கொள்ளுங்க அப்படின்றத கான்செப்ட். இது ஏன் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இது இவங்க நாட்டை சார்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. ஆனால் இந்த ஜெர்மனுடைய அது வந்து ஒட்டமோன் பேரரசுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களுடைய வம்சாவழிகள் அப்படிப்பட்டதாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தோற்றம் உருவாயிருச்சு. அதனால் இவங்களை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதுவும் நேட்டோ படைகளோடு இவங்க சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் இருந்தது. ஸோ இந்த ஒரு பயத்தினால தான் என்ன பண்ணியிருக்காரு ஜோசப் ஸ்டாலின் இந்த உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவினுடைய பேரில் நிக்கோலஸ் எசோஸ் அப்படின்ற ஒரு பர்சன் கிரீக்கில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே ஒரு பெரிய அரசியல் நடவடிக்கைகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறார். இதன் மூலமாக இவங்க